இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் சாலையில் வழிவிடாமல் சென்ற பைக்கை முந்தி செல்வதற்காக ஹாரன் அடித்த ஆத்திரத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சேலத்தில் பேருந்தில் அதாவது சாலையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக பேருந்தில் ஏறி டிரைவர் மீது சரமாரியாக இளைஞர்கள் தாக்கிய காட்சியாக தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியிலிருந்து தனியார் பேருந்து, அதாவது பழைய பேருந்து நகர பேருந்தை நோக்கி சின்னக்கரை வழியாக பேருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த பஸ்ஸை மேட்டுப்பட்டி தாதனரை சேர்ந்த கோகுல்நாத் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். குறிப்பாக கண்டக்டராக பூபாலன் என்பவர் பணியில் இருந்தார். இந்த நிலையில் இந்த ராஜகணபதி கோவில் வீதி, அதாவது பூக்கடை அந்த கடைவீதி வழியாக வந்து கொண்டிருந்த போது அந்த சாலையில் வழிவிடுவது தொடர்பாக இரு தரப்பிற்கான இளைஞர்களுக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக அந்த பகுதியிலேயே தகராறு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்தில் ஏறி வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பினரும் மாற்றி தரமறையாக தாக்கியுள்ளனர். குறிப்பாக கண்டக்டரை இந்த இளைஞர்கள் தரமறையாக தாக்கியுள்ளனர். தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சேலம் டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த பேருந்தில் ஏறி இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.